Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்றாலே காவிரி கலை தொடர்பகம் மற்றும் கலை காவிரியினுடைய விழா நமது மனதிற்கு நினைவுக்கு வரும். ஆமாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி வருது. காவிரி கலை தொடர்பகத்தினுடைய 47வது நிறுவன நாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த கலை குடும்பம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவரும் வந்து அந்த நாளை சிறப்பிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலுடைய 5வது ஆண்டு விழாவையும் நாம் சிறப்பிக்கிறோம். இந்த நேரத்திலே இத்தனை ஆண்டுகள் கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடர்ச்சியாக உங்களது பேராதரவை நாடி நிற்கிறேன். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளியிலே பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பராமரித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய இரக்கமும் அவருடைய மன்னிப்பும் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பராமரித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த இறைவனை எந்நாளும் நாம் தொடர்ந்து போற்றக்கூடியவர்களாக, இறைவன் நம் மீது நிறைவான அன்பையும் ஆசிரியையும் தொடர்ந்து பொழியக்கூடியவராக இருக்க இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிரதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பளிப்பதும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திரு வசனங்கள் 6 முதல் 22 முடிய. ஒரு நாள் தேவ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலாவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயாம்? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் உலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையாம்? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையாம்? அவன் மந்தைகளில் நாட்டில் பெருக செய்யவில்லையாம்? ஆனால் உமது கை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராக உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலை நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றின் அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபையார் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார். ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினார். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் செல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணில் இருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயார் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்தில் இருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளையும் தாக்கியது. வீட்டு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருவி நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன்.
அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பே. என்னையே சார்ந்திருந்தார் உன்னை விடுவிப்பே. துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பே. துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பே. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. Alleluia,
தொண்டாற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 46 முதல் 50 வரை. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகில் நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை பார்த்து, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல்வேறு விதமான காரியங்களை தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற போது அல்லது பிறர் நன்மை செய்கிற போது நாம் தடுக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்கள் நம்மை தடுக்கக்கூடியவர்களாகவோ நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொறாமை அல்லது பொறாமையின் காரணமாக பிறருக்கு நன்மை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள் இன்று நிறைய நடக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே யோபுவினுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். முதல் அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். யோபு எப்படி வாழ்ந்தார் என்பது, யோபுவுக்கு எப்படி சோதனை வந்தது என்றும் நமக்கு தெரியும். அந்த சோதனையை கடவுள் சாத்தான் வழியாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சாத்தான் ஒவ்வொன்றாக எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்த அனைத்து பெரியவையாக கருதப்பட்ட அனைத்தையும் இந்த யோபு குப்பை போல கருதக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இந்த தொழிலாளர்கள் அல்லது அந்த தொழிலாளி வேலை செய்து கொண்டிருப்பவர், உம்முடைய சொத்தெல்லாம் அழிந்து விட்டது, ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து விட்டது, உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று சொன்ன போதும் கூட அவர் எந்தவிதமான ஒரு தயக்கத்தை காட்டவில்லை. மாறாக அவர் சொல்கிறார், என் தாயின் கருப்பையிலின்று பிறக்கும்போது நான் பிறந்த மேனியாய் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக என்று சொல்கிறார். அருமையான வசனம். இன்று நமக்கு சோதனை வருகிற போது இந்த வசனத்தை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வேதனைகள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக என்று சொல்வதற்கான ஒரு தைரியம் நம்ம இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யோபு பாவம் எதுவும் செய்யவில்லை, பாவம் செய்தார் என்று விவிலியம் சொல்லவில்லை. ஆனால் இந்த அழகை அந்த யோபு மீது பொறாமை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சாத்தான் கடவுளிடத்தில் சென்று, நீ எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்திருக்கிறாய், அந்த யோபுக்கு கொடுத்திருப்பதால் தான் யோபு உம்மை வணங்கக்கூடியவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் எடுத்துவிட்டால் யோபு உம்மை வணங்குவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியை கடவுளிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யோபு மீது சாத்தானுக்கு மிகப்பெரிய பொறாமை.
அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நன்மையான காரியங்களை தொடர்ந்து ஆற்றுவதற்கு ஏதாவது ஒரு தடங்களை வைக்க வேண்டும் என்பதற்காகவே சாத்தான் யோபு மீது பொறாமை கொண்டு பொறாமையின் காரணமாக நன்மை செய்வதை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சாத்தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நற்செய்தி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை சாராத ஒரு நபர் பேய்களை ஓட்டிக்கொண்டு இருப்பதை பார்த்த யோவான், ஆண்டவரே, உமை சாராத நம்மை சாராத ஒருவர் பேய்களை ஓட்டிக்கொண்டிருக்கிறார், அவர்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொல்கிற போது இயேசு சொல்கிறார், தடுக்க வேண்டாம். இந்த யோவான் அல்லது சீடர்கள் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்மோடு சேராத ஒருவர் இயேசுவின் பெயரை கொண்டு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரே, எப்படி நாம் அனுமதிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் பொறாமை கொண்டு நன்மை செய்வதை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இயேசு தடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நன்மை செய்வதற்கு ஒருபோதும் நாம் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் இன்றைய வழிபாடும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நன்மை செய்வதை ஒருபோதும் நாம் தடுக்கக்கூடியவர்களாக அல்லது இடையூறாக இருக்கக்கூடாது. பொறாமையினாலோ அல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய வஞ்சத்தினாலோ அல்லது அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், அவருடைய பெயர் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்திலோ இப்படி பல்வேறு விதமான காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். நாம் ஒருவர் நன்மை செய்வதை தடுக்கிறோம் என்றால் அங்கு தீமை அவரிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இருக்கிறது. அதை தான் இயேசு தடுக்க வேண்டாம். அவர் நம்மை சாராதவராக இருக்கிற போதும் அவர் நமக்கு எதிரானவர் அல்ல, மாறாக நமக்கான பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்வதை ஒருபோதும் தடுக்காதீர்கள் என்று அந்த சீரகத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சாத்தான் பொறாமைப்படக்கூடியவராக இருக்கிறார். யோபு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரே, கடவுளை புகழ்ந்து கொண்டே இருக்கிறாரே, எல்லா நேரங்களிலும் கடவுளுக்காக வாழக்கூடியவராக இருக்கிறாரே, நன்மை செய்யக்கூடியவரை நாம் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த சாத்தான் செயல்படக்கூடியவனாக இருந்தான். ஆனால் கடவுள் நன்மை செய்பவர்களுக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய வழிபாட்டில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தில் நாம் அழகான ஒரு நிகழ்வை பார்க்கலாம். சவுல் அரசன், தாவீது அரசன், சாமுவேல் தாவீதை அரசராக தேர்ந்தெடுக்கிறார். முதல் அரசராக கடவுளுக்கு உகந்தவராக வாழ்கிறார். ஒரு கட்டத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் கடவுள் அவரை அரசையிலிருந்து தூக்கிவிட்டு தாவீதை புதிய அரசராக தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சவுல் தாவீது மீது பொறாமைப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த சவுல் தாவீது மீது நன்மை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த தாவீதின் மீது தாவீது பல்வேறு விதமான பணிகளை செய்கிறார். அரசர் நூலில் நாம் வாசிக்கலாம். 2ஆம் அரசர் நூலிலே இந்த அதிகமான சிந்தனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. தாவீது நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தாவீது நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிற போது சவுல் அதை தடுப்பதற்கு பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அங்கு அழிந்தது தாவீது அல்ல, மாறாக சவுல் கடவுளால் அளிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். எப்போது ஒருவர் நன்மை செய்வதை நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போது நாம் நமது அழிவை நாமே தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நன்மை செய்பவர்களை தடுக்க வேண்டாம் அல்லது ஒருபோதும் நன்மை செய்பவர்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு ஆணித்தனமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குருக்களோடு நண்பர்களோடு நான் பேசி கொண்டிருந்த போது ஒரு குரு நண்பர் என்னிடத்தில் அவருடைய பங்கில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த பங்கிலே 2 வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த 2 வசதியான குடும்பத்தில் சேர்ந்தவர்களும் அண்ணன் தம்பிகள். குடும்பத்தில் 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுக்கும் சொத்து சமமாக பிரித்து தரப்படுகிறது. தாய் தந்தை இறந்த பிறகு இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டு விடுகிறது. அந்த வீட்டு தகராறிலே பக்கத்து வீடு, அந்த காம்பவுண்டை, அந்த வீட்டு மதிலை ஏதோ ஒரு சிறு பிரச்சனை வந்து விடுகிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்து நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று அண்ணனுக்கு எதிராக தம்பியும் தம்பிக்கு எதிராக அண்ணனும் நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண ஒரு பிரச்சனை. இந்த இருவருக்குமான ஒரு பிரச்சனை அல்லது பொறாமை. என்னுடைய அண்ணனுக்கு அதிகமான சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை எல்லாம் நானும் பறித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை தம்பிக்கு.
தம்பிக்கு எதிராக எப்படி தம்பி மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம், தம்பிக்கு எதிராக நானும் வழக்கு பதிவு செய்வேன் என்று சொல்லி அண்ணன்காரனும் சேர்ந்து தம்பிக்கு எதிரான ஒரு வழக்கு, அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடிகிற போது இந்த இருவருக்கும் எந்த விதமான சொத்தும் இருக்கவில்லை. இந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் விற்று நீதிமன்றத்திலே அதிகமான பணத்தை செலுத்தி அவர்கள் அந்த சொத்தை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் 2 விதமான சொத்துக்களும் 2 பேருக்குமான சொத்துக்களும் அழிந்து ஒன்றும் இல்லாமல் அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வை அந்த குருமானவர்கள் அல்லது குருக்களோடு சேர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒரு நண்பர் சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்று நாம் பல நேரங்களிலே ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு அவர்கள் நன்மை செய்வதை தடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகிற போது நாம் நம்முடைய அழிவை பல நேரங்களிலே தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நாம் நன்மை செய்பவர்களை தடுக்கக்கூடியவர்களாக மாறக்கூடாது. இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கிற போது பல்வேறு விதமான காரியங்கள், ஒருவர் நன்மை செய்கிறார் என்றால் அந்த நன்மைக்கு எதிராக நாம் என்ன செய்யலாம், அல்லது அவர் செய்வதை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும், அல்லது அவர் பெயர் வாங்குவது எனக்கு பிடிக்கவில்லை, அவருக்கு எதிராக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற பல்வேறு விதமான நோக்கங்களோடு ஒருவருக்கு ஒருவர் குழி நோண்டிக்கொள்வதில் அல்லது ஒருவருக்கு ஒருவர் எதிராக செயல்படுவதில்லை இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு நன்மை செய்பவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள், நன்மை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எசாயாவிடத்திலே அதிகாரம் 57 இறைவசனங்கள் 14 57 இறைவசனங்கள் 14 அவர் சொல்கிறார், அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழிகளில் தடைகளை அகற்றுங்கள். இந்த மக்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் தரப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போது எசாயாவிடத்திலே கடவுள் சொல்கிறார், அமையுங்கள், நல்ல பாதையை அந்த மக்களுக்கு அமைத்து தரக்கூடியவர்களாக இருங்கள், ஒருபோதும் அந்த மக்கள் இடையராது இடையூறு இல்லாத வாழ்வை அவர்கள் தேடிக்கொள்வதற்கு எல்லா விதமான வழிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் மத்தேயு அதிகாரம் இறைவசனங்கள் 16-23 இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இயேசு இந்த உலகத்திலே நான் துன்பப்பட வேண்டும், துன்பத்திலே அனுபவித்து நான் இறக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு இடத்திலே இயேசு சொல்கிறார், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். இன்று நாம் பல நேரங்களிலே மனிதருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ளே நாம் விதைப்பதற்கு தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இயேசு பேதுருவிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எப்போது நாம் சாத்தானாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம், எப்போது ஒருவர் நன்மை செய்வதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், எப்போது நாம் நன்மைக்கு இடையூறாக இருக்கிறோம் என்று சிந்திக்கின்ற போது நாம் மனிதர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற போதுதான் நாம் சாத்தானுக்குரியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், நம்முடைய எண்ணங்கள் கடவுளுக்கு ஏற்றவை பற்றியாக இருக்க வேண்டும், மனிதருக்கு ஏற்றவையாக அல்ல. மாறாக நாம் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி நாம் எண்ணி நடக்கிற போது நாம் கடவுளுக்குரியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனங்கள் 7 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே அகற்றி வாழக்கூடியவர்களாக முயற்சி செய்யுங்கள். ஒருபோதும் நாம் தீமையை பற்றி கொண்ட மக்களாக வாழக்கூடியாது, மாறாக நாம் நன்மையை பற்றி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். தொடர்ந்து நன்மை ஆற்றக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். நன்மை செய்கிற போது நாம் ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக செயல்படுபவர்கள், சாத்தானின் தூண்டுதலால் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்ல, மாறாக கடவுளுக்குரியவைகளாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் நன்மை செய்பவர்களை தடுக்கக்கூடாது. நாம் நன்மை செய்பவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நன்மையை பற்றி கொள்ளக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். இதைதான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இயேசு அழகாக சிறு பிள்ளையை ஒப்பிட்டு நம்மை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகளை போல நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளிடத்திலே ஒருபோதும் கபடமற்ற உள்ளம் இருப்பதில்லை. அவர்கள் நல்ல உள்ளங்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமுதாயத்தில் வாழ்கிற போது தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
நாம் சிறு பிள்ளைகளைப் போல கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விடுத்து கடவுளுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களோடு நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் தூய பவுல் ரோமேயருக்கு திருமுகம் அதிகாரம் 14 வசனங்கள் 13 சொல்கிறார். சகோதர சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நாம் இடையூறாக இருப்பதில்லை. நான் அவர்களுக்கு துணையாளராக இருப்பேன். கடவுளின் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவராக நான் இருப்பேன். மனிதருக்கு உகந்தவர்களாக அல்ல, மாறாக கடவுளுக்கு உகந்த மனிதனாக என்னை நான் மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். ஒருபோதும் தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இருப்பதைகளை என்னை தீர்மானித்து கொண்டு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு இறைவனுடைய ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உமது ஆசி அனைத்தின் ஊற்றும் எங்களுக்கு திறக்கப்பட துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உலகெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வழங்கிய விலகிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்வதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்தருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய இரக்கத்தின் வழியாக, உம்முடைய மன்னிப்பின் வழியாக, அன்பின் வழியாக எங்களுக்கு எல்லா விதமான அருளையும் புரியக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மீது கொண்ட நம்பிக்கையினால், உம்மீது கொண்ட எல்லா விதமான ஆற்றலினால் நாங்கள் உம்மை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த எங்களோடு துணையாக வாரும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை நிறைவாக பெற நீர்தாமே துணை புரிவீராக. என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா, என் தேடலும் நீர்தானையா, என் துருகமும் நீர்தானையா, என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா, என் தேடலும் நீர்தானையா, என் துருகமும் நீர்தானையா. என்னை காத்திடும் நல்மீட்பர் நீரல்லோ, என்னை சுமந்திடும் வலக்கரம் நீரல்லோ, என்னை காத்திடும் நல்மீட்பர் நீரல்லோ, என்னை சுமந்திடும் வலக்கரம் நீரல்லோ. ஏசையா, ஏசையா, நீர் மட்டும் போதும். ஏசையா, 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 நீர் மட்டும் போதும். ஏசையா,
ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலரை நடத்தினீரே. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலரை நடத்தினீரே. என்னையும் இதுவரை நடத்தினீரே. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, உமக்கு நன்றி ஐயா. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, உமக்கு நன்றி ஐயா. ஏசையா ஏசையா நீர் மட்டும் போதும். ஏசையா 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 நீர் மட்டும் போதும். ஏசையா என் நம்பிக்கையும் நீர்தானையா, என் அங்குரமும் நீர்தானையா, என் தேடலும் நீர்தானையா, என் துருகமும் நீர்தானையா. என்னை காத்திடும் நல்மேற்ப நீரல்லோ, என்னை சுமந்திடும் வலக்கரம் நீரல்லோ. என்னை காத்திடும் நல்மேற்ப நீரல்லோ, என்னை சுமந்திடும் வலக்கரம் நீரல்லோ. ஏசையா ஏசையா நீர் மட்டும் போதும். ஏசையா 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 நீர் மட்டும் போதும். ஏசையா. ஆண்டவரே, நீரே எங்களுடைய நம்பிக்கை. நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா விதமான வரங்களையும் தரக்கூடியவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை நீ படைத்த போது அனைத்தையும் நல்லதென கண்டீர். அந்த நல்லவற்றை நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தீர். அந்த நல்லவற்றை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக, நல்லவற்றை செய்யக்கூடிய மனிதராக நாங்கள் ஒவ்வொருவரும் உருமாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடியவராக இருந்தீர். ஆண்டவரே, மோசே வழியாக அடிமையாக இருந்த அந்த இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து நீர்தாமே கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருந்தீர். எல்லா விதமான துன்பமான நேரத்திலும், எல்லா விதமான வேதனையான நேரத்திலும் நீர்தாமே அவர்களுக்கு பகலில் மேனத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து எல்லா விதமான நன்மைகளையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருந்தீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்குரியவர்கள், உம்மோடு இணைந்து வாழும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்திலே உருமாற்றி கொண்டிருக்கிறீர. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த துதி மகிமையான நேரத்தில் நாங்கள் உம்மிடத்திலே கேட்பதற்கு மேலாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு பொழிவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறீர். இரக்கத்தின் தேவனாக, அன்பின் தேவனாக, மன்னிப்பின் தேவனாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கண்ணின் கருவிழி போல வைத்து பாதுகாத்து கழுகியை போல நீர் எங்களை உற்று நோக்கி எல்லா நேரங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளை நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்குரியவர்கள், உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நன்மை செய்யக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உருமாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த வேலை நாட்களின் முதல் நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இந்த வாரத்தின் முழுவதும் நீர்தாமே எங்களோடு தொடர்ந்து பயணித்து எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர் என நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நன்றியின் உள்ளங்களாக நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கனிகளால் எங்களை நிரப்பி உம்முடைய தூய ஆவியின்
ஒவ்வொருவரையும் கொடைகளை கொடுத்து உம்முடைய காவல் தூதர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எந்நாளும் பாதுகாத்து உம்முடைய அன்பின் அரவணைப்பில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பின் கொடைகளினால் நாங்கள் என்றும் நிரப்பப்பட்ட மக்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களாக, உம்மை மட்டுமே நாங்கள் பின்பற்றும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருவியாக மாற்றுவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்தி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பாளர்களாக இருக்க துணை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல, என் இயேசுவால் கூடாததொன்றுமில்ல. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.